ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வைகை சுவை கிச்சன். இது Arusuvaigalin சங்கமம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான குஷ்கா தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்மதி ரைஸை வச்சு குஸ்கா செய்ய போகிறோம். அதுவும் இன்னைக்கு தம் போட்டு செய்கிறனால டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம அந்த குஸ்காவை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுக்கலாம். நான் 2 கப் எடுத்திருக்கேன், 400 கிராம். அதை 20 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இப்போது ப்ரெஷர் குக்கரை அடுப்பில் வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா வெறும் நெய்யிலேயே கூட செய்யலாம். இப்போது நம்ம நெய் சேர்த்தாச்சு. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். கல்பாசி கொஞ்சமாக எடுத்திருக்கேன், ஏலக்காய் ஒரு 5 எடுத்திருக்கேன், ஸ்டார் அன்னாசி 2, ஜாவித்ரி 1, பட்டை பெரிய பட்டை 2 எடுத்திருக்கேன், ஏலக்காய் 5 எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை 1. இதெல்லாம் போட்டுட்டு இதை நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட போகிறோம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கி விட போகிறோம். நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணல. நமக்கு ஃப்ளேவர் கொடுக்க போகிறது இந்த ஸ்பைசஸ் தான். இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா வதக்கி எடுக்க போகிறோம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க. நமக்கு இந்த வெங்காயம் வதங்குறது தான் நமக்கு குஷ்காக்கு டேஸ்ட் கொடுக்க போகிறது. அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடலாம். நம்ம எந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்குறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு குஷ்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு சுருண்டு வதங்கணும். இப்போது 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதையும் இது கூட சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளுமே தனித்தனியாக வதக்கும் போது அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அடுத்ததாக ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியை நான் இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. தக்காளியோட தோல் கலண்டு வர அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன். அதே அளவுக்கு புதினாவையும் சேர்த்துக்கிறேன், ஒரு கைப்பிடி அளவு. இப்போது இந்த கொத்தமல்லியும் புதினாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெங்காயம் தக்காளியோட உங்களுக்கு நல்லா வதங்கணும். அந்த புதினாவும் மல்லியும் வதங்க வதங்க உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இங்கே நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறேன். இது கலர் நல்லா கொடுக்கும். நம்ம கலர் பவுடர் எதுவும் சேர்க்க தேவையில்லை. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துருக்கேன். இப்போது தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கி விடலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க தயிர் இந்த மிக்சரோட உங்களுக்கு நல்லா கலந்துரும். பாருங்கள், இப்போ எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது. அப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அதாவது அரைமுடி எலும்புச்சம்பழத்தை சேர்த்துக்கிறேன். அடுத்து இது நல்லா கிளறி விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்குறேன். சால்ட் உப்பாக இருந்தால் நீங்கள் 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 கப் அரிசி எடுத்துருக்கிறனால 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது அரிசி 1 பங்கு அப்படின்னா தண்ணி பார்த்தீங்கன்னா 1.5 பங்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் 1.5 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது இந்த அளவுக்கு கொதிக்கணும். இப்போ நம்ம அரிசி ஊற வச்சது ரெடியாக இருக்குது. நீங்கள் சமைக்கும்போது லேட் ஆயிருச்சு அப்படின்னா 20 நிமிஷத்தில் அரிசியை வடிகட்டிட்டு வச்சுருங்க. 20 நிமிஷத்துக்கு மேலே நம்ம அரிசியை ஊற வைக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்ததுக்கப்புறமா ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போது நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கலாம். இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. நம்ம மிதமான தீயில வச்சு செய்யும்போது அந்த டிஷ்ஷுக்கு நல்லா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நம்ம ஓப்பனாகவே தான் இன்றைக்கி குக் பண்ண போகிறோம். தம் போட்டு செய்ய போகிறோம். நான் ப்ரெஷர் குக்கர் பண்ணல. நீங்கள் ப்ரெஷர் குக்கர் பண்ணுறதுனா இந்த ஸ்டேஜில் மூடி வச்சுட்டு ஒரு விசில் விட்டுட்டு 5 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா பக்குவமாக வெந்துடும். பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்துருக்கிற தண்ணியெல்லாம் வத்த ஆரம்பிக்குது. நீங்கள் ரொம்ப கரண்டி விடாமல் லைட்டாக ஒரு தடவை இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா சுத்தமாக வத்திருக்கு. உங்களுக்கு 60% அளவுக்கு நமக்கு அரிசி நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ ஒரு பிளேட்டை வச்சு நம்ம குக்கரை கவர் பண்ணிக்கலாம். இப்போ நான் தோசைக்கல் அடுப்பில்
அடுப்புல வச்சுட்டு, அதுக்கு மேல வந்து நான் அந்த ப்ரெஷர் குக்கர வைக்க போறேன். அதுக்கு மேல நான் வெயிட்டுக்கு ஒரு கல்லு வச்சிருக்கேன். நம்ம வந்து அதுக்கு பதிலா ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணியும் வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம அத தொறந்து பார்க்கலாம். பாருங்க நம்மளோட குஸ்கா வந்து நல்லா சூப்பரா ரெடி ஆயிருக்கு. ஒவ்வொரு அரிசியுமே வந்து தனித்தனியா இருக்கு. நம்ப சேர்த்திருக்கிற அந்த மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆயிருக்கு. இத பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து சூடா இருக்கும்போதே இப்படி இருக்குது. நீங்க இன்னும் தனியா ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாரி குஸ்காவ நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் புடிக்கும். நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெசிபிய செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ தெரிவிங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வைகை சுவை கிச்சன். இது அறுசுவைகளின் சங்கமம்.